வணக்கம். நான் அட்வொகேட் தேவிதரா. இன்றைக்கி எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அப்படின்னா என்ன, எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை எப்படி ரத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சம்மன் லீகல் நோட்டீஸ் பற்றி வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸ் பார்ட்டி ஆர்டர், எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ், எக்ஸ் பார்ட்டி டிகிரி அப்படின்னா என்ன, எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை எப்படி ரத்து செய்யலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அப்படின்னா என்ன, சிவில் வழக்கை பற்றி தான் சொல்கிறோம். இப்போது ஒருவர் சிவில் கேஸ் அல்லது மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கிற்கு எதிர்த்தரப்பினருக்கு சம்மன் அல்லது நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த சம்மன் அல்லது நோட்டீஸை பெற்றுக்கொண்டு அவர் நீதிமன்றத்தின் வழக்குக்கு செல்லவில்லை என்றால் நீதிமன்றம் அந்த வழக்கில் எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் கொடுப்பாங்க. தோன்றா தரப்பினரா, எதிர்த்தரப்பினரை தோன்றா தரப்பினராக கருதி எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் கொடுத்துடுவாங்க. ஆகையால் நீதிமன்றத்திலிருந்து சம்மன் ஆர் நோட்டீஸ் வந்தால் கண்டிப்பாக நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் கொடுத்து விட்டால் அதன் பின் வழக்கு போட்டவரை விசாரித்து அவரை கூண்டில் ஏற்றி விசாரிப்பாங்க. அதற்கான எவிடன்ஸ் சாட்சியங்களை பெற்றுக்கொண்டு ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்த்தரப்பினரை விசாரிக்காமலேயே எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் கொடுத்துடுவாங்க. எதிர்த்தரப்பினருக்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விடும். அதற்கு பின் அவர்கள் தரப்பு விவாதங்களை, அவர்களின் ஆவணங்களை விசாரித்து அவர்களின் சாட்சியங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியத்தின் அடிப்படையில் ஆர்டர் தருவாங்க. அதற்கு எக்ஸ் பார்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ் பார்ட்டி ஆர்டர், எக்ஸ் பார்ட்டி டிகிரி, எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸ் பார்ட்டி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் அந்த எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு சட்டத்தில் வழி இருக்கா அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை ரத்து செய்வதற்கான மனு போட வேண்டும். அதற்கு சட்டத்தில் வழி இருக்கா அப்படின்னா எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை ரத்து செய்வதற்கு நீதிமன்ற ஆர்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டர் 9 ரூல் 7 சிபிசியில் எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை ரத்து செய்வதற்கான மனு தாக்கல் செய்யணும். சம்மன் அல்லது நோட்டீஸ் நீதிமன்றத்திலிருந்து வந்து அதை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தால் ஒருதலை பட்சமாக எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் கொடுத்துடுவாங்க. எக்ஸ் பார்ட்டி டிகிரி இன்னும் வழங்கலை அப்படின்னா சிபிசி ஆர்டர் 9 ரூல் 7 படி எக்ஸ் பார்ட்டி ஆர்டரை ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுவில் எந்த காரணத்திற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அப்படின்னு தெளிவாக குறிப்பிட வேண்டும். இப்போ சாட்சியங்களை விசாரித்து எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அல்லது எக்ஸ் பார்ட்டி டிகிரியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்ப்பே ஆகிவிட்டது. அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ் பார்ட்டி ஆர்டரான 30 நாட்களுக்குள் ஆர்டர் 9 ரூல் 13 சிபிசியின் படி சிவில் நடைமுறை சட்டத்தில் மனு கொடுத்து எக்ஸ் பார்ட்டி டிகிரியை சட்டசைடு செய்ய மனு தாக்கல் செய்ய வேண்டும். 30 நாட்களுக்குள் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் மனு தாக்கல் செய்ய கண்டோன் டிலே பெட்டிஷன் போட்டு காலதாமத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி பெட்டிஷன் போட்டு லிமிட்டேஷன் ஆக்ட் செக்ஷன் 5 படி மனு போட்டு அதற்குரிய சரியான காரணங்களை நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும். எக்ஸ் பார்ட்டி உத்தரவு அல்லது எக்ஸ் பார்ட்டி டிகிரியை ரத்து செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய சரியான காரணங்களை சொல்ல வேண்டும். அப்படி செய்தால் நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது. 30 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டாலும் அதற்குரிய சரியான காரணங்களை சொல்ல வேண்டும். ஆகவே நீதிமன்ற சம்மன் அல்லது நோட்டீஸை கண்டிப்பாக வாங்க வேண்டும். ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரெஃப்யூஸ் செய்தால் நீங்கள் வாங்கியதாக கருதி வேண்டுமென்றே நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்று எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அல்லது எக்ஸ் பார்ட்டி டிகிரி போட்டுடுவாங்க.
எனவே நோட்டீஸ் அல்லது சம்மன் வாங்கினால்தான் அந்த மனுவின் வழக்கில் என்ன தாக்கல் செய்திருக்கிறார்கள், என்ன விஷயம் அப்படின்னு எதிர்த்தரப்பினருக்கு தெரிய வரும். இப்போ சம்மன் வாங்கிட்டு ஒரு ஹியரிங் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த ஹியரிங்க்கு சம்மன் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. கோர்ட்டில் பார்த்து அவங்களே தெரிஞ்சுட்டு ஒரு ஹியரிங்க்கும் தவறாமல் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு இருந்தால் அதற்குரிய கவுண்டர் ஆவணங்களை சரிவர சமர்ப்பிக்கப்படாமல் இருந்தாலோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடலை அப்படின்னாலும் எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் போடுவாங்க. ஆகவே அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அதே போல் பெட்டிஷனர் அல்லது மனுதாரர் வழக்கை நீதிமன்றத்தில் போட்டுவிட்டு வழக்கிற்கு தொடர்ந்து வராமல் இருந்தால் அந்த வழக்கை தள்ளுபடி அல்லது டிஸ்மிஸ் செய்திடுவாங்க. டிஸ்மிஸ் அப்படின்றது டிஃபால்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் அந்த வழக்கை மீண்டும் புதுப்பிக்க வேண்டுமானால் ரெஸ்டரேஷன் பெட்டிஷன் ஆர்டர் 9 படி சிபிசியில் மனு கொடுத்து வழக்கை தொடரலாம். வழக்கு தள்ளுபடியான 30 நாட்களுக்குள் செக்ஷன் 5 கண்டோன் டிலே பெட்டிஷன் போட்டு வழக்கை மீண்டும் தொடரலாம். அதற்குரிய காரணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதெல்லாம் சிவில் கேஸில் வரும். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் சம்மன் வந்தால் அந்த சம்மன் வந்த உடனே நீதிமன்றத்தில் ஆஜராகணும். அப்படி ஆஜராகவில்லை அப்படின்னா அந்த நீதிமன்றத்தில் கிரிமினல் கேஸில் அரெஸ்ட் வாரண்ட் போட்டுடுவாங்க. அந்த வழக்கை பொறுத்த வரையில் அது பெயிலபிள் வாரண்ட்டாகவும் இருக்கலாம், நான் பெயிலபிள் வாரண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ கிரிமினல் கேஸ்லேயும் சம்மன் வந்தால் அதை போலீஸு தான் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸோ கண்டிப்பாக மறுக்காமல் அதை வாங்கிட்டு ரெஃப்யூஸ் பண்ணாமல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இல்லை என்றால் பிடிவாரண்ட் போட்டு கைது செய்யவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தவிர்க்க முடியாத காரணத்தினால ஆஜராகவில்லை அப்படின்னா ஒரு வழக்கறிஞரை வைத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி செக்ஷன் 317 சிஆர்பிசியின் படி மனு கொடுக்கணும். அப்படி மனுவும் கொடுக்கல, நேரில் ஆஜரும் ஆகலை அப்படின்னா பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும். அப்படி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் அவங்கள போலீஸ் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு போலீஸ் கைது செய்வதற்குள் அந்த வழக்கில் கோர்ட்டில் ரீகால் செய்து மனு போடணும். செக்ஷன் 17/2 சிஆர்பிசியின் படி ரீகால் மனு உரிய காரணங்களை சொல்லி நீதிமன்றத்தில் போடலாம். ஸோ நீதிமன்றத்திலிருந்து சம்மன் அல்லது நோட்டீஸ் வந்தால் அதை ரெஃப்யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர்கள் தரப்பு விவாதங்களை கோர்ட்டில் முன்வைக்கலாம். தேங்க்யூ.